லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 6 அதை முழுவதாக நாம் பார்த்துவிட்டோம். இன்றைக்கு அந்த சாப்டர்னுடைய சினாப்சிஸ், அதனுடைய முதல் பகுதியை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த சாப்டர் மிகவும் ஒரு நெடிய சாப்டர். இட்ஸ் a வெரி லாங் சாப்டர். லைஃப் டிவைன் புக்லேயே 3 சாப்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்டதாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த ரியாலிட்டி அண்ட் காஸ்மிக் இல்யூஷன் என்கின்ற இந்த சாப்டர், கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 சாப்டர்ஸ், த நாஸ்டிக் பீயிங், த டிவைன் லைஃப், இந்த 3 சாப்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட 50 பக்கங்கள், அதற்கு மேல பக்கங்களை உடைய நெடிய சாப்டர்ஸ் ஆக இருப்பவை. ஆகையினால இந்த சாப்டரை நம்ம சினாப்சிஸை ஒரு வெறும் 6 பக்கங்கள்ல கூறுவது என்பது கடினம். we will not be doing justice. அதனால அந்த சினாப்சிஸை நம்ம 2 பகுதிகளாக பார்க்கலாம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. அப்பதான் நம்மால அதை முழுமையாக என்ன பகவான் சொல்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த செஷன்ல பகுதி 1 அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல பார்ட் 2 பார்க்கலாம். இந்த செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃபா ஒரு பிக்சர் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அப்பதான் என்ன சொல்ல வராருன்னு புரியும் நம்மளுக்கு. ஒரு ஓவரால் வியூ அதை மனசுல வச்சுக்கணும். அந்த பேக்ரவுண்ட பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த பிரம்மன் என்பது எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருப்பது, ஏகமாக இருப்பது, இம்யூட்டபிளாக இருப்பது, நிலையாக இருப்பது என்றெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் அந்த பிரம்மனினுடைய அம்சங்கள் எதுவும் நம்மால் மேலோட்டமாக காண முடிவது இல்லை. இதுவும் நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. இதனால் நிறைய கேள்விகள் எழுகின்றன. அப்படி என்றால் இந்த உலகம் என்பது என்ன என்கின்ற அடிப்படை கேள்வி அனைவருக்குமே எழுகின்றது. இந்த உலகம் என்பது என்ன? அதில் நாம் ஏன் இருக்கின்றோம்? நம்முடைய இருப்பின் காரணம்தான் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ்? இந்த கேள்விகள் எல்லாமே மனித மனதில் எழக்கூடிய கேள்விகள். இதற்கு விடையளிக்கும் வண்ணம் வெவ்வேறு ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் தோன்றின. புத்த மதம் ஒரு கருத்தை கூறியது, மாயாவாதம் ஒரு கருத்தை கூறியது, சாங்கியா பிலாசபி வேறொரு கருத்தை கூறியது. பிற்பாடு வந்த வெவ்வேறு பிலசாபிக்கல் ஸ்கூல்ஸ் அவைகள் வெவ்வேறு மாறுபட்ட கருத்தை கூறின. அடிப்படையாக எந்த கருத்து மேலோங்கி தழைத்து இந்திய மனங்களை ஆக்கிரமித்தது என்றால் இந்த மாயாவாதம். கடந்த 2000 வருடங்களாக, கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக இந்திய ஆன்மீக களத்தை எது ஆக்கிரமித்தது என்றால் இந்த மாயாவாதம். என்ன கோருகின்றது மாயாவாதம்? அந்த பிரம்மன் என்பது வேறு எங்கேயோ இருக்கின்றது, அது ஒன்றுதான் உண்மை, மற்ற அனைத்தும்
உண்மை இல்லை. இந்த பிரபஞ்சம் என்பது மாயை, உலகம் என்பது மாயை, அதில் காணும் அமைப்புகள் அனைத்தும் மாயை என்று கூறுகின்றது. இதை ஒட்டி எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணம் தான் இந்த சாப்டர் அமைந்துள்ளது. அப்படி என்றால் என்ன கேள்வி எழுகின்றது? வழக்கமாக பிரம்மன் என்பது ஒன்றுதான் உண்மை என்றால் எங்கிருந்து இந்த மாயை என்கின்ற ஒரு அமைப்பு வந்தது? சரி, அந்த பிரம்மனுக்கும் அந்த ரியாலிட்டி, அதற்கும் இந்த பிரம்மனுக்கும் இந்த மாயை என்கின்ற அமைப்பிற்கும் என்ன உறவு? ஓகே, அடுத்தது, இது எல்லாம் மாயை என்றால் யாராவது மாயை என்கின்ற அனுபவத்தை அடைய வேண்டும் அல்லவா? அதை யார் அந்த அனுபவத்தை அடைகின்றார்கள்? மெட்டீரியலிஸ்ட். அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? இந்த உலகம் என்பது வெறும் சட ரீதியான அமைப்பு தான் என்று கோருகின்றார்கள். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்று கோருகின்றார்கள். அவர்கள் கூற்றுப்படியே பார்த்தோம் என்றால் மேட்டர் என்பது எனர்ஜி, சக்தி என்று அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சக்தி என்பது அந்த ஒரு இருப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். அல்லது இந்த மாயை என்கின்ற அமைப்பை மனித மனம் காண்கின்றது. ஹூ பர்சீவ்ஸ் திஸ் illusion என்கின்ற கேள்விக்கு மனித மனம் காண்கின்றது இந்த மாயை என்று எடுத்துக்கொண்டால் அனைத்துமே மாயை, அதில் இருப்பவர்களும் மாயை, அதில் இருக்கக்கூடிய மனிதனும் மாயை, அவனுடைய மனமும் மாயை என்றால் எப்படி மாயையில் காணப்படும் மாயையிலே இருந்து கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு எவ்வாறு மாயையை காண முடியும்? இந்த கேள்வி எழுகின்றது. ஓகே, இதுவில்லை என்றால் அந்த பிரம்மன் என்பதுதான் உண்மை, மற்ற அனைத்தும் பொய் என்றால் அந்த பிரம்மன் என்பது அந்த மாயையை காண்கின்றதா என்றால் பிரம்மன் என்பது மாயையை காண முடியாது. ஏனென்றால் அது இட் சீஸ் நத்திங் பட் த ட்ரூத். அது மாயையை காண வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. மாயை என்கின்ற அமைப்பிற்கு தன்னை அதற்குள் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் பிரம்மனுக்கு கிடையாது. சோ அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் பிரம்மனுக்குள்ளே இரண்டு உணர்வு நிலைகள் இருக்கின்றதா? ஒரு உணர்வு நிலை உண்மையை மாத்திரம் பார்க்கும், இன்னொரு உணர்வு நிலை இந்த மாயையான இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்றதா என்றால் அதற்கும் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் பிரம்மனுக்குள் பிளவு என்பது ஏற்படக்கூடிய அந்த சாத்தியக்கூறும் இல்லை. அல்லது பிரம்மன் என்பது அந்த தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்புக்குள் இருந்து கொண்டு அந்த மாயையை அனுபவிக்கின்றது. ஒரு அந்த பிரம்மனினுடைய ஒரு பகுதி தனி மனிதன் என்கின்ற அமைப்புக்குள் இருந்து கொண்டு அந்த மாயைக்கு உட்படுத்தி கொண்டும் ஒரு பகுதி அதில் ஈடுபடாமல் எல்லை கடந்து இருக்கும் ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றதா என்றால் இருக்கின்றதா? அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அந்த தனி மனிதன் அந்த உண்மையை தனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை கண்டு உணர்ந்து அதிலிருந்து முக்தி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டுமா என்றால் அதுவும் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் தனி மனிதன் என்பவனே ஒரு பொய்யான அமைப்பு என்றால் அதற்கு விடுதலை என்பது என் விடுதலை மோட்சம் என்பதற்கான பேச்சுக்கே அந்த இடமில்லாமல் போகின்றது. அதில் உள்ளிருக்கக்கூடிய பிரம்மன் என்பது எப்பொழுதுமே உண்மையை தழுவி இருப்பது. அதற்கு மோட்சம் என்பது கிட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இத்தகைய கேள்விகள் எல்லாம் பகவான் ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பிக் கொண்டு என்ன இறுதியாக கூறுகின்றார் என்றால் இதெல்லாம் நம்ம பகவான் வெவ்வேறு இந்த மாயை சம்பந்தப்பட்டு என்னென்ன கேள்விகள் ஒருவர் ஆன்மீக ரீதியாக எழுப்ப முடியுமோ அத்தனை கேள்விகளையும் இங்கு எழுப்புகின்றார். எழுப்பி என்ன முடிவு நமக்கு அதன் மூலமாக என்ன முடிவு நாம் அறிகின்றோம் என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைப்பதே இல்லை. என்ன ஒரு இறுதியான உண்மையை கண்டறிகின்றோம் என்றால் அந்த பிரம்மன் என்பது உண்மை, இந்த பிரபஞ்சம் என்பதும் உண்மை. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வாறு நமக்கு தோற்றமளிக்கின்றது என்றால் உண்மையை தாங்கி இருக்கும் ஒரு பொய்யான அமைப்பாக,
reality seen as unreality. உண்மையை தாங்கியிருக்கும் ஒரு பொய்யான அமைப்பாக காட்சியளிக்கின்றது. ஏன் அவ்வாறு காட்சியளிக்கின்றது என்றால், அதை காணும் நம்முடைய உணர்வு நிலை முழுமையான ஞானத்தில் இல்லை. It is a mixture of knowledge and ignorance. ஞானமும் அறியாமையும் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் நம்முடைய மனித உணர்வு நிலை இருக்கின்றது. ஆதலால் தான் நம்மால் இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையினால் என்ன தெளிவாகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது மாயை கிடையாது. அந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை காண தவறுகின்றோம். தவறு நம்முடைய மனதில் தான் இருக்கின்றது. அறியாமைக்கும் ஞானத்திற்கும் ஒரு இடைப்பட்ட நிலையும் இருக்கக்கூடிய நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையில் தான் இருக்கின்றது. ஸோ இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாட் த ப்ராப்ளம் ஆஃப் இல்யூஷன், த ப்ராப்ளம் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற ஸ்டேட் இந்த நிலை எதனால் ஏற்பட்டுள்ளது என்றால், பரிணாம வளர்ச்சியில் நாம் அடைந்துள்ள ஒரு இடைப்பட்ட நிலை. இதுவே இறுதியான நிலை கிடையாது. நாம் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், முழு அறியாமை என்பது இன்கான்ஷியன்ஸ், மெட்டீரியல் லெவல்ல இருக்கின்றது. மனிதன் என்கின்ற நிலையில நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற கலப்புற்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். இது இடைப்பட்ட நிலை. ஆகையினால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இடைப்பட்ட நிலையை கடந்து ஃபுல் நாலேஜ், ட்ரூ நாலேஜ், அதை அடைய வேண்டும். அப்பொழுது இதற்கான உண்மை தெரியும். இதுதான் பகவான் இந்த கொடுக்கக்கூடிய தீர்வு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரை பார்த்தோம் என்றால் தான் நமக்கு புரியும், பகவான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் புரியும். வெவ்வேறு கருத்துக்களை அவரவர்கள் தரப்பில் பகவான் கூறுகின்றார். இறுதியில் தான் பகவான் கடைசியில தான் என்ன இதற்கு சொல்யூஷன் என்பதை கூறுகின்றார். ஆகையினால் பகவான் கூறுவது பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு கருத்தும் அதன் தரப்பில் உண்மை என்பது போல் தோன்றும். ஆனால் அவ்வாறு இல்லை. அதனால் இப்ப உள்ள போகலாம், நம்ம படிக்கலாம், உள்ள போய் படிக்கலாம். நம்ம சினாப்சிஸ். Yeah, please. Can I read, sir? The life divine. Please. The Life Divine, Book 2, Chapter 6, Reality and the Cosmic Illusion. Synopsis, Part 1. The question remains whether the universe is an unreal imagination of consciousness imposed on our mind by a supreme force of illusion, that is, power of Maya, or it is a true formation of being experienced by us with a still ignorant but an increasing knowledge. Second one is, how far is the creative action that takes place in the reality is valid? Whatever may be the truth of existence we may hold, the illusionism would admit them as valid only within the bounds of the cosmic illusion. Thank you, sir. சார் கேட்கலிங் சார், இந்த அடிப்படை கேள்வி என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் என்பது நம் மனதின் மேல் திணிக்கப்பட்ட ஒரு மாயையான தோற்றமா, அல்லது அது உண்மையான அமைப்புத்தான், ஆனால் நம்முடைய ஒரு அறியாமைக்குட்பட்ட மனம் அதனால் அது ஞானத்தை முழுவதாக எட்டிய நிலையில் அல்லாமல் ஒரு அரைகுறையான நிலையில் இருப்பதனால் அந்த உண்மையை கண்டறிய முடிவதில்லையா? இது அடிப்படை கேள்வி. அடுத்தது, எல்லாமே மாயை என்று கூறும் பொழுது எப்படி அந்த
மாயைக்குட்பட்ட இடத்தில் எல்லாமே ஏகமாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான் என்று கூறுகின்றோம். எல்லாமே பிரம்மனாக இருக்கும் பட்சத்துல எப்படி அந்த மாயையான ஒரு தோற்றம் என்பது, அந்த சிருஷ்டி மாயையாக காணக்கூடிய அந்த சிருஷ்டி என்பது எவ்வகையில் உருவாகுகின்றது? அனைத்துமே பிரம்மன் என்று கூறுகின்றோம். அப்படி நினைக்கும் பொழுது எப்படி ஒரு மாயையான ஒரு அமைப்பு உருவாக முடியும்? ஆனால் இந்த மாயாவாதம் என்ன கூறுகின்றது? என்னதான் நாம் நம்முடைய வாழ்வு குறித்த உண்மைகளை கண்டறிய முயன்று அதற்கான விடைகளை கண்டறிந்தாலும் எல்லாமே அந்த மாயை என்கின்ற ஒரு எல்லைக்குட்பட்டவைதான். நீ என்னதான் நம்ம வெவ்வேறு கருத்துக்களை கூறினாலும் சரி, வெவ்வேறு உண்மைகளை கண்டறிந்தாலும் சரி, எல்லாமே அந்த மாயை என்கின்ற ஒரு போர்வைக்குள் தான் இருக்கின்றன. ஆகையினால அதை பற்றியெல்லாம் நம்ம சீரியஸா திங்க் பண்ண தேவையில்லை, எல்லாமே மாயை என்று ஒரே அடியாக ஒதுக்கி தள்ளுகின்றது. அடுத்ததுக்கு போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். The reality is so perceived by the mind's conception and experienced by the mental being. The mind perceives its knowledge based on three elements: the percipient, one who perceives, the perception, the act of perceiving, and the percept or the thing perceived. We can reject all the three as a cosmic illusion. If so, what is the relation between the reality and the illusion? The percept is what we physically see, the objective universe. We can say that only what we see objectively, the percept is the reality. This implies that the matter alone is real. It may be that matter turns out to be itself unreal or derivative and simply a phenomenon of energy. This means energy remains as the sole reality. Thank you, sir. Thank you. மனதினால் அனைத்துமே கண்டறியப்படுகின்றதா? இந்த மனதினால் ஒன்றை இந்த பிரபஞ்சம் என்பது மனதினால் கண்டறியும் ஒரு அமைப்பாக இருக்கின்றதா என்றால், மனம் எவ்வாறு கண்டறிகின்றது? இதில் 3 விதமான அமைப்புகள் இருக்கின்றன. கண்டறிதல், புரிதல் என்கின்ற அந்த செயலை எடுத்துக்கொண்டால் 3 விதமான அமைப்புகள் இதில் ஈடுபடுகின்றன. ஒன்று கண்டறியும் அந்த அமைப்பு, த பர்சிபியன்ட். அடுத்தது கண்டறியும் செயல், த பர்செப்ஷன். அடுத்தது த பர்செப்ட், எது கண்டறியப்படுகின்றதோ அது. இந்த 3 விஷயங்கள் இருந்தாதான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். மனம் இவ்வாறு செய்கின்றது என்பது நமக்கு எல்லாம் புரியுது. இந்த 3 விஷயம் இல்லாம நம்மளால ஒன்றும் மனதனால எதையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படின்னா இது எல்லாமே இல்யூஷனா? எல்லாமே காஸ்மிக் இல்யூஷனா? அப்படி என்றால் அவ்வாறு எண்ணக்கூடிய அந்த மாய தோற்றத்திற்கும் அந்த பிரம்மன் என்கின்ற அந்த மெய்மை, ஒரே மெய்மைக்கும் என்ன உறவு? இது ஒரு கேள்வி. அடுத்தது, நாம் நேரடியாக காணக்கூடிய சடரீதியான அமைப்புகள், த அப்ஜெக்டிவ் யூனிவர்ஸ், அதுதான் நாம் நேரடியாக காண்கின்றோம். ஒரு தரப்பு வாதம் என்ன கூறுகின்றது என்றால், நாம் நேரடியாக காணக்கூடிய அந்த பிரபஞ்சம் அது ஒன்றுதான் உண்மை என்று கூறுகின்றது. அப்படி என்றால் நாம் காணக்கூடிய அந்த சடரீதியான சட உலகை சார்ந்த அமைப்புகள், த மேட்டர், அது ஒன்றுதான் உண்மை என்று மெய்யான அமைப்பு என்று கூறுகின்றது. ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கொண்டால் அது அவ்வாறு தான் அவர் கூறுவார். ஆனால் அதுவே எவ்வாறாக கருத்து மாறுகின்றது என்றால், விஞ்ஞானபூர்வமாக கண்டறியப்பட்ட உண்மை என்னவென்றால், எதுவுமே சாலிடா மேட்டர் என்பதே கிடையாது என்பதுதான் விஞ்ஞானபூர்வமாக கூறப்படும் வாதம். எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய மூலக்கூறு என்னவென்றால் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் என்ன நடைபெறுகின்றது என்றால்,
அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதனுடைய அந்த இயக்கம் தான் தொடர்ச்சியாக, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நடைபெறுகின்றது எல்லா சடரீதியான அமைப்புகளிலும். அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான், சக்தி தான் அடிப்படை உண்மை என்பது தெரிகின்றது. அப்படி என்றால் அவர்கள் கருத்துப்படி எடுத்துக்கொண்டால் சக்தி என்பதுதான் மெய்யாக இருக்க வேண்டும். எனர்ஜி ரிமைன்ஸ் சோல் ரியாலிட்டி. இது குறித்த மற்றொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார், அதையும் படிங்க. நெக்ஸ்ட் we can go. சார் படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். But there cannot be energy without a being or existence possessing it, or without a consciousness supplying it. An energy working originally in the void, that is Shunya, is not possible. But it is possible that what is really at work is not an energy, but a consciousness. A conscious energy, that is the Chit Shakti, of that an original existence could then be a reality. Then its creations also must be real. The theory of illusionism states that the soul and spiritual existence is a one reality which is in its essentiality the self. It is also the self of the natural beings that appear in the universe. Yet the natural beings are only temporary appearances. The self in its absoluteness is the substratum of all things, but the universe erected on the substratum is either a non-existence or an outward appearance which has no reality. A cosmic illusion, the reality is... காஸ்மிக் illusion. அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் கொடுக்குறோம் நீங்க. A cosmic illusion. Okay, sir. An outward appearance which has no reality, a cosmic illusion. The reality is one without a second, immutable, the sole existence. What then is the relation between reality and illusion? Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த சட விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம் என்றால், மெட்டீரியலிஸ்ட் ட்ரூத் படி பார்த்தோம் என்றால், அந்த சக்தி தான் சோல் ரியாலிட்டி என்கின்ற உண்மை தெரிகின்றது. ஆனால் சக்தி என்பது ஏதோ ஒன்று அந்த சக்தியை தன்னுள் கொண்டதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சக்தியை வழங்கும் ஒரு உணர்வு நிலை இருக்க வேண்டும். இது ரெண்டும் அடிப்படையில் வேணும். இல்லாட்டி சக்தி என்பது தனியே இருக்க முடியாது. புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, சக்தி என்பது வாய்டு, சூன்யத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். an energy working in the original void is not possible. அவங்க சொல்றாங்க அப்படி, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எது உண்மை என்று அறிகின்றோம், அந்த மெட்டீரியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்தோம் என்றால் எது உண்மை என்று அறிகின்றோம். எது இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்கின்றது என்றால் வெறும் சக்தி அல்ல, அதற்கு பின்னால் ஒரு உணர்வு நிலை. ஸோ எது வேலை செய்கின்றது இந்த பிரபஞ்சத்தில்? சிட் சக்தி, அதுதான் வேலை செய்கின்றது. சிட் சக்தி எதனுடைய சிட் சக்தி? அந்த ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சத், சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத், அதனுடைய சிட் சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை வேலை செய்கின்றது. ஸோ அதுதான் ரியாலிட்டி என்பது தெரிய வருகின்றது. இதுதான் உண்மை. அப்படி என்றால் அதன் மூலமாக ஏற்பட்ட அனைத்து சிருஷ்டிகளும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு அந்த மேட்டர் என்பதுதான் அடிப்படை உண்மை என்கின்ற வாதத்தை நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோம் என்றால் இந்த உண்மையை தான் நாம் அடைகின்றோம். ஆனால் அந்த மாயாவாதம் என்ன கூறுகின்றது? ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால் அந்த செல்ஃப், அதுதான் பிரம்மன், அதுதான் ஏகமாக இருக்கக்கூடியது. The soul and the spiritual existence is the one reality. செல்ஃப் அதுதான் ஏகமாக இருக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அந்த செல்ஃப் தான் இங்கு இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து அமைப்புகளினுடைய
ஒரு சாரமாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்லி டெம்பரரி அப்பியரன்சஸ் தான், நிரந்தரமான அமைப்புகள் கிடையாது என்று கூறுகின்றது. இந்த செல்ஃப், இந்த பிரம்மன், அதனுடைய அதுதான் அனைத்திற்கும் ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் ஆல் திங்ஸ். த செல்ஃப் இன் இட்ஸ் அப்சல்யூட்னஸ், ஒரு அறுதியற்ற நிலையில், அறுதியான நிலையில் அதுதான் அனைத்திற்கும் ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அவ்வாறு இருந்து கொண்டு அதன் மேல் காணப்படும் இந்த பிரபஞ்சம், அதன் மேல் அமைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஒன்று அது இல்லாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஐதர் இட் ஷுட் பி a non-existence, அல்லது அதனுடைய வெளிப்புற தோற்றங்கள் ஒரு பொய்யான தோற்றமாக இருக்க வேண்டும், உண்மையான தோற்றமாக இருக்க முடியாது என்று மாயாவாதம் கூறுகின்றது. Which has no reality, a cosmic illusion. The reality, மெய்மை என்பது one without a second, ஏகமாக இருப்பது, மாற்றம் அடையாதது, sole existence. அப்படி என்றால் எகைன் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் இந்த கேள்விக்கு வருகின்றோம். அவ்வாறு இருக்கும் அந்த மெய்மைக்கும் இந்த மாயையாக கருதப்படும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன உறவு? ஏதோ ஒரு உறவு இருக்க வேண்டும் அல்லவா? என்ன உறவு? இந்த கேள்வி எகைன் மீண்டும் இந்த கேள்விக்கே மீண்டும் நாம் வருகின்றோம். அடுத்தது போகலாம். சார் படிக்கட்டுமா? எஸ் மேடம். ஆமா, படிக்க நானே நீங்க படிக்கட்டுமா? நீங்க படிங்க மேடம். நீங்க படிங்க மேடம். பாக்யலட்சுமி மேடம் படிங்க. நன்றி. As we see the reality through the unrealities, there is a reality in Maya. It is at the same time real and unreal, existent and non-existent. It is neither real nor unreal. It is a paradox, a puzzle which is beyond our reason. We should go into this mystery, this insoluble puzzle. We should see how this illusion intervened in Brahman existence. Brahman is the sole reality. Therefore, one is compelled to think that it is the Brahman who perceives this Maya. If Brahman is the percipient, that is perceiver, then it is not possible for the illusion to persist for a moment, because the true consciousness of the percipient, the Brahman, is consciousness of self. What it perceives cannot be an illusion. On the contrary, whatever is perceived is not pure self-existence. Yet we have to accept at least provisionally the universe as a fact. We have to accept it as an impossibility, as a thing that is. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, மேல பார்க்கிறது எல்லாமே அன்ரியாலிட்டிஸ் தான் பார்க்கிறோம். அது மூலமா ஒரு உண்மையையும் காண்கின்றோம். there is a reality through the unrealities. எல்லாமே ஒரு புதிராக இருக்கின்றது. மாயையாக காணப்படும் அந்த அமைப்பினுள் ஒரு மெய்மையை காண்கின்றோம். ஒருபுறம் அது மெய்மையாகவும் இருக்கின்றது, அதே சமயம் அது மெய்மையற்றதாகவும் இருக்கின்றது, இருப்பதாகவும் இருக்கின்றது, இல்லாதது போலும் இருக்கின்றது. அது இருக்கின்றது என்றும் கூற முடியாது, இல்லை என்றும் கூற முடியாது. ஆகையால் இது ஒரு பாரடாக்ஸ், ஒரு பசில் மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண மனக்கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இட் இஸ் அ பாரடாக்ஸ். அறிவிற்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஒரு பாரடாக்ஸ், ஒரு சிக்கலான விஷயம், ஒரு புதிராக நமக்கு காணப்படுகின்றது.
பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த புதிரை தாண்டி நாம் செல்ல வேணும் அப்படிங்கிறார். we should go beyond this insoluble puzzle அப்படிங்கிறார். எப்படி இந்த மாயையான அமைப்பு என்பது அந்த பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்கின்ற அமைப்பிற்குள் நுழைந்தது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். பிரம்மன் தான் ஏகமாக இருக்கின்றது, ஏகமான அமைப்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இட் இஸ் a soul reality. அது உண்மை. அப்படி என்றால் அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் மாயையாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை யார் பார்க்கின்றார்கள்? who perceives it? பிரம்மன் ஒன்றுதான் மெய்மை என்றால் அந்த பிரம்மன் தான் இந்த பிரபஞ்ச மாயமாக இருக்கும் பிரபஞ்சத்தை காண வேண்டும். அதாவது ஒரு விஷயம் மாயை, ஒரு பொய் என்றால் அந்த பொய் என்கிற அனுபவத்தை யார் உணர்கின்றார்கள்? யாரோ ஒருவர், அந்த பர்சிபியன்ட் என்பவர் இருந்தாக வேண்டும் இல்லையா? இந்த உலகம் என்பது மாயை என்று ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் என்பது மாயை என்கின்ற அனுபவத்தை யார் அடைகின்றார்கள்? யார் பார்க்கின்றார்கள்? பிரம்மன் என்பதுதான் ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் பிரம்மன் தான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதம் இங்கு எழுகின்றது. பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை, மாயையான பிரபஞ்சத்தை பார்க்கின்றார் என்றால் மாயை என்கின்ற அமைப்பு அந்த பிரம்மனினால் காண முடியாது, மாயையாக காண முடியாது பிரம்மனினால். ஏனென்றால் மாயை என்றால் என்ன அர்த்தம்? உண்மை வேறு, காணப்படுவது வேறு. அதுதான் மாயை என்பது. அத்தகைய நிகழ்வு பிரம்மனால் அடைய முடியாது. ஏன்னா பிரம்மன் இட் கேன் see nothing but truth. It is not possible for the illusion to persist for a moment. Once பிரம்மன் அதை பார்த்தாச்சுனாலே அந்த மாயை காண போயிடுவாங்க. So that is not possible. ஏன்னா அந்த உண்மையான உணர்வு நிலை என்பது அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பிரம்மன், அது உண்மைத்தான் காண முடியும். வாட் இட் பர்சீவ்ஸ் cannot be an illusion. அதே சமயம் இந்த உலகம் என்பது நம் பார்வைக்கு எவ்வாறு தோன்றுகின்றது? நமக்கு பிரம்மனாக காட்சி அளிப்பது இல்லை. பியோர் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸாக நமக்கு காணப்படுவது இல்லை. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதையும் நம்மால மறுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லாத ஒன்று இருக்கவே முடியாது என்கின்ற ஒரு சாத்திய கூற்றை வேறு வழியின்றி நாம் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். We have to accept it as an impossibility, as a thing it is. இதெல்லாம் ஒரு புதிரான விஷயங்கள். இதுக்கு விடை பின்னாலே பகவான் கோருகின்றார். இந்த உண்மையை கண்டறியும் பயணத்துல நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், புதிர்களைத்தான் பகவான் ஒவ்வொன்றாக விளக்குகின்றார். புதிராக அவர் கேள்விகளை எழுப்பி பின்னர் அதற்கான விடையையும் பகவான் தருகின்றார். இதெல்லாம் புதிர்கள், நம்மை நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய புதிர்களாக காணப்படுகின்றன. அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேம். எஸ் சார். வேற யாரோ படிக்கிறாங்களா சார்? திலகோடி மேடம் படிக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், படிக்கட்டும் சார், நான் அடுத்து படிக்கிறேன். சரி, அடுத்தது படிங்க ப்ளீஸ். If it is the Brahman, the reality, who is the perceiver of Maya, then Maya may be his power of differentiating perception. By the power of Maya consciousness, Brahman perceives things which are not real. By his true consciousness, Brahman perceives things which are only the real. There must be a double status of Brahman, the sole reality. Sir, sorry. No. Brahman consciousness. Sorry, sir. There must be a double status of Brahman consciousness. One is conscious of the sole reality. The other is conscious of the unrealities. This dual consciousness offers itself as the only explanation of the riddle. The riddle of a real eternal percipient, that is the Brahman. An unreal percept, things seen, and a perception that is a half real creator of unreal things.
If there is no dual consciousness in Brahman and Maya is the sole consciousness power of Brahman, then Maya as a power is the reality. It is a subjective action of Brahman consciousness passing through experiences that are real because they are part of the consciousness of Brahman, but are unreal because they are not part of Brahman's being. It is like Brahman dreaming about the world which does not really exist. Or else, Maya is Brahman's power of cosmic imagination out of nothing, creating names, forms, and happenings that are not in any way real. It is like Brahman making an imagination of world which does not really exist. Thank you, sir. தேங்க்யூ. இது பகவான் ஒரு வாதத்திற்காக வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்கின்றார். பிரம்மன் பார்த்தால் அந்த இடத்துல இல்யூஷன் இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மன் கேன் see nothing but the reality. அது அந்த உண்மை தெரிகின்றது. இல்ல பிரம்மன் தான் பார்க்கின்றார் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால், அப்படி என்றால் அந்த பிரம்மனிடம் இரண்டு விதமான உணர்வு நிலைகள் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான உணர்வு நிலை என்ன செய்யும்? அது மெய்மையை மாத்திரம்தான் காணும். இன்னொரு உணர்வு நிலை அந்த மாயை என்கின்ற அமைப்பை காண்கின்றது. அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பிரம்மன் தான் பார்க்கின்றது என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால், பிரம்மனிடம் இரண்டு உணர்வு நிலைகள் இருக்கின்றது என்பதை நாம் ஹைப்போதெட்டிக்கலா நாம எடுத்துக்கணும். ஒரு உணர்வு நிலை உண்மையைத்தான் பார்க்கும், ஒரு உண்மை நிலை இந்த மாயையான பிரபஞ்சத்தை பார்க்கின்றது அப்படிங்கிறத ஒரு ஹைப்போதெட்டிக்கலா தான் நம்ம எடுத்துக்கணும். உண்மை கிடையாது. இதை ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். தட் மீன்ஸ் த பிரம்மனிடம் இரண்டு விதமான உணர்வு நிலைகள் இருக்கின்றன. there must be a double status of Brahman consciousness என்கின்ற ஒரு கருத்து ஹைப்போதெட்டிக்கலா வாதத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று அந்த சோல் ரியாலிட்டி உண்மையை மாத்திரம்தான் பார்க்கின்றது. அது மற்றொன்று அந்த உண்மையற்ற அந்த அன்ரியாலிட்டிஸ் மாயான விஷயங்களை பார்க்கின்றது. ஸோ இப்படி பண்ணினாதான் நமக்கு அந்த புதிர்கான விடை கிடைக்கும். அதர்வைஸ் இந்த புதிர்கான விடை நமக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம பண்ணினாதான் the dual consciousness offers itself as the only explanation of the riddle. அந்த புதிர்கான விடை இப்படிப்பட்ட அணுகுமுறையில தான் நமக்கு இதற்கான விடையை நாம காண முடிகின்றது. சரி, இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாம பிரம்மனிடம் டியூவல் கான்சியஸ்னஸ் பாசிபிள் கிடையாது, மாயை என்பதுதான் பிரம்மனினுடைய ரியல் கான்சியஸ்னஸ் பவர், மாயா இஸ் a சோல் கான்சியஸ்னஸ் பவர் ஆஃப் பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கும் சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? அதை இந்த கருத்தல் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் என்ன நமக்கு புலப்படுகின்றது என்றால், பிரம்மன் காணும் அனுபவங்கள் எல்லாம் ஒரு உண்மையை சார்ந்திருக்கும் அனுபவங்கள் அல்ல, பிரம்மனினுடைய உணர்வு நிலையில் ஏற்படும் ஒரு பொய்யான அனுபவங்கள், ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் த சப்ஜெக்டிவ் செல்ஃப். நம்ம கனவு காண்கின்றோம். கனவு காணும் பொழுது அப்ஜெக்டிவா பார்ப்பதில்லை, வெளியில பார்ப்பதில்லை, சப்ஜெக்டிவா நமக்குள்ளேயே கனவுகளை காண்கின்றோம். அந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அதே போல பிரம்மன் என்ன செய்கின்றது? இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு மாயமான கனவை தன்னுள் காண்கின்றது. அப்படி இருந்தாக வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்பது பிரம்மனினுடைய சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கற்பனையாக இருக்க வேண்டும். இங்கு காணப்படும் உருவங்கள், பெயர்கள், நிகழ்வுகள் எல்லாம் பிரம்மனினுடைய அந்த சக்தியினால் காணப்படும்
கற்பனைகளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பகவான் வந்து வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை கோருகின்றார். இப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாமா? நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? பிரம்மனுக்கு வந்து 2 விதமான உணர்வு நிலைகள் இருக்கின்றது, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது இந்த பிரம்மன் வந்து இந்த பிரபஞ்சம் என்கின்ற அனுபவத்தை கனவு போல காண்கின்றது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது இந்த பிரபஞ்சம் என்பது அந்த பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான தோற்றம், உண்மை அல்ல என்று ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் அதற்கான விடையை பகவான் பின்னாடி கூறுகின்றார். பார்க்கலாம். அதை அடுத்தது போகலாம். படிங்க மேடம். But imagination is a necessity for a partial being with an ignorant consciousness like the human mind, which has to supplement its ignorance by imagination. There is no such need for the Brahman to construct unrealities. We cannot make a distinction between subjective and objective experiences in regard to the Brahman. It is the sole subject and object. The subjective action of consciousness creating a world of fictions is only an imposition on the Brahman by our mind. This duality can happen only in our consciousness in ignorance and not possible within a featureless unity of Brahman. அடுத்தது படிச்சிருங்க. ரிலேட்டட் தான். The dual consciousness cannot be explained as a dual power of knowledge. Ignorance, either because Brahman cannot be clouded by ignorance. Also, the Brahman remaining a witness to the play of the drama of names and forms, himself observing the experience of the dualities created by him is not acceptable. Because in the pure existence of Brahman, the need or will to create something contrary to his nature is not admissible. ஓகே, பகவான் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறார். அந்த முதல்ல வாதங்களை எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோத்தையும் வந்து ஒரே அடியில வீழ்த்தி விடுகின்றார் என்று நம்ம கூறுகின்றோமே, அதே போல ஒரே வாதத்துல எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறார். எப்படின்னா ரொம்ப அழகாக கூறுகின்றார் பகவான். இந்த பிரபஞ்சம் என்பது பிரம்மனால் காணப்படும் ஒரு கற்பனையாக இருக்க முடியாது. ஏன்னா கற்பனை என்கின்ற ஒரு அம்சம் வந்து அறியாமைக்குட்பட்ட உணர்வு நிலையில் இருக்கும் மனித மனங்களுக்கு தான் சாத்தியம். ஆகையினால் நம்மளுடைய அறியாமை என்ன செய்கின்றோம்? கற்பனையின் மூலமாக நாம் ஈடு செய்கின்றோம். அத்தகைய அவசியம் பிரம்மனுக்கு கிடையாது. ஸோ அது ரூல்ட் அவுட். அடுத்தது போனோம் அப்படின்னா, பிரம்மனுள் எழும் அந்த தனக்குள்ளேயே நிகழும் அனுபவங்கள், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். எப்படி மனிதன் கனவு காண்கின்றானோ, கனவு என்பது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடியாக காண்பது அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் அந்த பிரம்மனுக்கு சாத்தியம் கிடையாது. இந்த சப்ஜெக்டிவ், அதாவது தனக்குள்ளேயே காணும், தனக்குள்ளேயே ஏற்படும் அனுபவங்கள் சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் நேரடியாக காண்பது அப்ஜெக்டிவ். இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பிரம்மனுக்கு வந்து பொருந்தாது. என்ன காரணம்? பிரம்மன் தான் வந்து சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி, அதுக்குள்ள அந்த பிளவு என்பது இருப்பதற்கு சான்ஸே கிடையாது. ஸோ பிரம்மனுடைய உணர்வு நிலையில ஒரு சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், எப்படி மனிதனுக்குள்ள ஒரு சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டு இந்த ஹாலுசினேஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் ஏற்படுகின்றதோ, அது போல நிகழ்வெல்லாம் பிரம்மனுக்குள் நிகழ்வதற்கு சாத்தியமே கிடையாது. இது வந்து நம்ம மனம்தான் அத்தகைய ஒரு நிகழ்வை பிரம்மனின் மீது சுமத்துகின்றது. இந்த டியூவாலிட்டி என்பது நம்முடைய உணர்வு நிலையில் தான் சாத்தியம். அறியாமைக்குட்பட்ட இருக்கும் நம்முடைய உணர்வு நிலையில் தான் சாத்தியமே ஒழிய ஏகமாக எந்த விதமான ஒரு பேதமும் இல்லாமல் இருக்கும் அந்த பிரம்மனுக்குள் சாத்தியம் கிடையாது. It is not possible within a featureless unity of Brahman. அதுக்குள்ள சாத்தியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ரூல்ட் அவுட். அடுத்தது என்ன அப்படின்னா, டியூவல் கான்சியஸ்னஸ். டியூவல் கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம்? ஒருபுறம் உண்மையை பார்க்கும்
மறுபுறம் மெய்மையை பார்க்கும். ஒருபுறம் ஞானத்திற்கு உட்பட்டு இருக்கும், மறுபுறம் அறியாமைக்கு உட்பட்டு இருக்கும். அத்தகைய ஒரு இரண்டும் கலந்த உணர்வு நிலை, அதுதான் டியூவல் கான்சியஸ்னஸ். அது பிரம்மனுக்கு பொருந்தாது. ஏனென்றால் பிரம்மன் என்பதை எடுத்துக்கொண்டால் அதுக்கு அறியாமை என்கின்ற ஒரு அம்சம் அதை தொடக்கூட முடியாது இல்லையா? பிரம்மன் cannot be clouded by ignorance. அதே சமயம் இந்த பிரபஞ்சம் என்பது பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு கற்பனை. இங்கு காணப்படும் பெயர்கள், வடிவங்கள் எல்லாமே கற்பனை. இங்கு காணப்படும் நிகழ்வுகள் எல்லாமே கற்பனையாக பிரம்மனினால் காணப்படும் ஒரு அனுபவங்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? பிரம்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். அதற்கு அத்தகைய ஒரு கற்பனையான தன்னிலிருந்து மாறுபட்ட, தன்னை சார்ந்துள்ள உண்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு கற்பனையான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவசியம் பிரம்மனுக்கு கிடையாது. ஆகையினால இந்த பிரம்மன் தான் இந்த மாயான பிரபஞ்சத்தை பார்க்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்கின்ற அமைப்பில் பார்த்தோம் என்றால் இத்தகைய சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸாக பகவான் கையில் எடுத்துக்கொண்டு அவைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அவைகளை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பகவான் அழகாக விளக்குகின்றார். ஸோ இட் இஸ் ரூல்ட் அவுட். பிரம்மன் தான் இந்த மாயையான உலகத்தை பார்க்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது போகலாம். படிக்கவா? எஸ். Instead of attributing any reality to the Maya, we must boldly face it, considering it utter unreality. We must examine the side of the arguments that favor the Maya. There is a line of reasoning, Mayavada, which gets rid of the problem by excluding it, dismissing all questionings, themselves being unreal. This approach either means nothing or means too much by affirming that Maya as an independent, absolute non-reality along with the universe created by her. Then there must be two entities, a real eternal superconscient and an illusive power, both being contradictory to each other. We are again caught in the horns of a dilemma. If Brahman is not the percipient must be the individual being. But the percipient, the individual, the world, and the perception all are unreal as per Mayavada. This deprives all significance of our existence. We may take a view that Brahman as the self of the individual percipient has entered into Maya, thereby attributing some reality. This implies dual being of Brahman, one above the Maya, the superconscient, and the other within the Maya as the self of the individual which seeks to escape from it. அடுத்ததையும் படிச்சிரு. If escape is a solution, who needs to escape? The Brahman as the self of the individual is forever free and it has no need to escape. If it is the illusory individual that has to escape, it has no need for it because it is only a fictitious existence as per Mayavada. Therefore, none profits by salvation. By insisting on salvation, we acknowledge a certain reality to our existence in Maya. தேங்க்யூ. பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த வெவ்வேறு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மாயா என்பதை அவர்கள் தரப்பிலேயே தரப்புவாதத்தையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை தைரியமாக எதிர்கொள்வோம். எப்படி அது மாயையாக இருக்கின்றது என்பதை நேரடியாக அதை எதிர்கொள்வோம் என்று பகவான் கூறுகின்றார். என்னென்ன வாதங்கள்
அந்த மாயாவாதிகள் தரப்பில் கூறப்படுகின்றன என்பதை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்வோம். அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா இல்லையா என்று பகவான் இது வேறொரு சைடில் அப்ரோச் பண்றார். இந்த ப்ராப்ளத்தை பகவான் வேறொரு கோணத்தில் கையாளுகின்றார். மாயாவாதத்தில் என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது மெய்யான விஷயமா அல்லது பொய்யான விஷயமா என்கின்ற கேள்வியை ஒட்டுமொத்தமாக அது ஒதுக்கி தள்ளுகின்றது. எப்படி என்றால், இந்த கேள்விகளை எழுப்புவது என்கின்ற நிகழ்வுகள் என்பதே ஒரு பொய் என்று அது கூறுகின்றது. நாம் அனைவருமே மாயையில் இருக்கின்றோம். இந்த மாயையில் இருக்கக்கூடிய நாம் கேள்விகள் எழுப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் இருப்பதே ஒரு பொய்யான விஷயங்கள்ல இருக்கோம். பொய்யான விஷயங்கள் இருந்து கொண்டு அதை குறித்த கேள்விகளை எழுப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதைத்தான் மாயாவாதம் கூறுகின்றது. ரொம்ப கன்வீனியன்ட்டா என்ன கூறுகின்றார்கள், அதை விளக்க முடியாது, அனிர்வச்சனியா என்று கூறுகின்றார்கள். நீங்கள் மாயையிலே இருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு அர்த்தம் இல்லை. நீங்க இருப்பதே மாயை. நீங்க இந்த கேள்வியை பிரம்மன் கேட்டா ஒத்துக்கலாம், ஏன்னா இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் கேள்வி கேட்கும் மனிதனுடைய மனம் என்பது மாயையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கேள்விகள் எல்லாம் கேள்விகளுக்கே இடம் இல்லை. ஏன்னா கேள்வி கேட்கும் அமைப்பே மாயை என்கின்ற ஒரு வலையில் இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மாயை என்பது தானே தனியாக ஏகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு பொய்யான அமைப்பு. இந்த பிரபஞ்சமும் அதனால் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து உண்டாகின்றது. மாயை என்பது எப்படி பிரம்மன் என்பது தனியாக இருக்கின்றதோ அதே போல மாயை என்பது தனியாக தானே ஒரு பொய்யான பிரபஞ்சத்தை உருவாக்கி தனியாக இருக்கும் என்கின்ற ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு கருத்து இங்கு உருவாகின்றது. அப்படி என்றால் இரண்டு விதமான அமைப்புகள் இங்கு எழுகின்றன. நம் முன் இரண்டு விதமான அமைப்புகள் எழுகின்றன. ஒருபுறம் என்ன அமைப்பு? நாம் அறிந்து வைத்துள்ள அமைப்பு எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கும் அந்த பிரம்மன், a real eternal superconscient, அது ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறம் இந்த மாயை என்கின்ற ஒரு சக்தி, an elusive power. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டவை. இத்தகைய ஒரு கருத்து எழுகின்றது. எகைன் நம்ம அந்த புதிருக்குள் தான் நாம் மீண்டும் தள்ளப்படுகின்றோமே ஒழிய நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல. இந்த கேள்விகள் எல்லாம் பகவான் எழுப்பி இதன் மூலமாக என்ன தெரிவிக்கின்றார் என்றால், நமக்கு இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதன் மூலமாக நமக்கு தெளிவு கிடைப்பதில்லை. நம்ம கேள்விக்கான விடை கிடைப்பது இல்லை. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இன்னொரு சாத்தியக்கூறு என்னவென்றால், பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆராய்ந்தோம். அதை பகவான் முற்றிலுமாக அதை நிராகரித்து விட்டார். பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கவில்லை என்றால் தனிப்பட்ட அமைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் இந்த மாயையான ஒரு பிரபஞ்சத்தை பார்க்கின்றது. ஆனால் இந்த தனிப்பட்ட அமைப்பு, இந்த உலகம், இந்த பார்க்கக்கூடிய செயல் எல்லாமே பொய்யான விஷயங்கள் என்று மாயாவாதம் கூறுகின்றது. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வினுடைய இருப்பு என்பதற்கே அர்த்தம் இல்லாமல் போகின்றது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்? அதற்கான அர்த்தமே இங்கு அடிபட்டு போகின்றது. மற்றொரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்ன கருத்து? பிரம்மன் அந்த தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற அமைப்புக்குள் இருந்து கொண்டு மாயை என்கின்ற அந்த ஒரு சூழலில் தன்னை
உட்படுத்திக் கொள்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறுகளை செய்து சாத்தியக்கூறாக பகவான் கூறுகின்றார். Brahman, as a self of the individual percipient, has entered into Maya, thereby attributing some reality. அதனால நமக்கு இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நமக்குள்ளேயே அந்த பிரம்மன் என்பது இருப்பதினால் அது உண்மையாக காணப்படுகின்றது. அதனால் என்ன கோருகின்றார்கள்? இரண்டு விதமான நிலைகளை பிரம்மனுக்கு அவர்கள் கற்பிக்கின்றார்கள். என்ன இரண்டு விதமான நிலைகள்? ஒரு நிலை அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது, இந்த டிரான்சென்டன்ட் நிலை, மாயைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது, சூப்பர் கான்ஷியன்ட். அடுத்த நிலை என்பது மாயைக்கு உட்பட்ட தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த அமைப்பிற்குள் இருக்கக்கூடிய மாயைக்கு உட்பட்ட நிலை. இந்த கருத்தையும் சில ஆன்மீக கோட்பாடுகள் கூறுகின்றன. என்ன கூறுகின்றன? ஆகையினால் இந்த தனிமனிதன் என்பவன் இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றன. மாயைக்குட்பட்ட தனிமனிதன் என்பவன் இந்த மாயையிலிருந்து விலக வேண்டும், தப்பித்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றன. இதன் மூலமாக தனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொண்டு இந்த மாயையிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை கோருகின்றன. பகவான் என்ன கோருகின்றார்? இந்த தப்பித்து செல்லுதல் என்பதுதான் தீர்வு என்றால் யாருக்கு வேண்டும் அந்த தப்பித்து செல்லுதல்? பிரம்மன், ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பிரம்மன் என்பது எப்பொழுதுமே அது எந்த விதமான கட்டுக்குள் அடங்காமல் சுதந்திரமாக இருப்பது. அதற்கு தப்பித்து செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. சரி, தனிமனிதனுக்கு தனிமனிதன் அந்த நிலையிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே நம்ம என்ன கூறுகின்றோம்? தனிமனிதன் என்கின்ற அமைப்பே ஒரு மாயையான அமைப்பு என்று கூறுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லவே இல்லை என்று கூறுகின்றோம். அவ்வாறு இல்லை என்கின்ற ஒரு அமைப்பிற்கு தப்பித்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இட் ஹாஸ் நோ நீட் ஃபார் இட் எஸ்கேப், because it is only a fictitious existence as per மாயாவாதா. ஆகையினால் இந்த தப்பித்து செல்வதல் என்பதனால் யாரும் பயனடைவது இல்லை. none profits by salvation. தப்பித்து செல்வதல், முக்தி அடைதல் என்றெல்லாம் கூறும்பொழுது எதை நாம் மறைமுகமாக வலியுறுத்துகின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது, அதில் இருக்கும் நம்முடைய இருப்பிற்கும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதை நாம் மறைமுகமாக ஒப்புக்கொள்கின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். சார், அந்த ஆஸ் அ காம்ப்ரமைஸ் அந்த பேரா தானே சார்? If we accept that our individual being is set of Brahman, ஓகே சார், 1 minute please. அதுதான படிக்கணும். ஓகே. If we accept that our individual being is that of Brahman and our individual consciousness is that of Brahman, then the individual is real and the universe also is real. Another possibility may be that percipient individual and the perceived universe are unreal. Maya acquires some reality on imposing itself on the Brahman. Maya lends that reality to the individual and to the experience of the universe, and it lasts till the individual subjects himself to that illusion. அடுத்ததையும் படிச்சிருங்க. Okay, sir. Even if the individual liberates from illusion, it means nothing to the individual
who is supposed to be non-existent. Only to a real self the bondage can exist. This real self must be the being of Brahman or consciousness of Brahman. Maya must be already in Brahman and must be an action of the eternal consciousness. Then it is a being or consciousness of the Brahman that undergoes the consequences of illusion. We are once again driven back to the dual being and dual consciousness of Brahman. Thank you, sir. தேங்க்யூ. வேறொரு விதமாக கோணத்திலும் ஆராய்ந்து மீண்டும் அதே ஒரு குழப்பமான நிலைக்குத்தான் நாம் தள்ளப்படுகின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். இப்ப தனிப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய நாமும் பிரம்மன், நம்முடைய உணர்வு நிலையும் பிரம்மனுடையது என்று நாம் எடுத்துக்கொண்டால், என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டால், தனிப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் உண்மை ரியல் என்பது உறுதியாகின்றது. இந்த பிரபஞ்சம் என்பதும் உறுதியாகின்றது, உண்மை என்பது உறுதியாகின்றது. ஆனால் மாயாவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லது வேறொரு சாத்தியக்கூறு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த தனிப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் காணப்படும் இந்த பிரபஞ்சம், இவை இரண்டும் பொய்யான விஷயங்கள், அன்ரியல். ஏன் அவைகள் உண்மையான விஷயங்களாக காணப்படுகின்றது என்றால், இந்த மாயை என்கின்ற சக்தி என்ன செய்கின்றது என்றால், தன்னை அந்த பிரம்மனின் மீது தன்னை பொருத்தி கொள்கின்றது. மாயா என்கின்ற சக்தி பிரம்மனின் மீது தன்னை பொருத்தி கொள்கின்றது. மாயா acquires some reality on imposing itself on the Brahman. அந்த பிரம்மன் என்கின்ற உண்மை மெய்மையின் மீது தன்னை பொருத்தி கொள்வதால் மாயைக்கு ஒரு உண்மைத்தன்மை கிடைக்கின்றது. அந்த உண்மைத்தன்மையை அது என்ன செய்கின்றது என்றால், இந்த தனிப்பட்டு இருக்கும் அந்த மாயை என்கின்ற சக்தி என்ன செய்கின்றது என்றால், இந்த தனி மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த உண்மைத்தன்மையை வழங்குகின்றது. ஆனால் இந்த உண்மைத்தன்மை என்பது ஒரு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்லை. எவ்வளவு காலத்திற்கு அந்த தனிப்பட்ட மனிதன் அந்த மாயைக்கு உட்பட்டு இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அது உண்மைத்தன்மையாக காட்சியளிக்கின்றது. எப்பொழுது அந்த தனி மனிதன் அந்த பொய்மையிலிருந்து விடுபடுகின்றானோ அப்பொழுது மறைந்து விடுகின்றது. இந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தனிப்பட்ட மனிதன்தான் அந்த முக்தி அடைகின்றான் என்றால், அது எகைன் அந்த தனிப்பட்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. ஏனென்றால் தனிப்பட்ட மனிதனே இல்லை என்பதுதான் அடிப்படைவாதம். இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குத்தான் ஒரு ஒரு தலையிலிருந்து விடுபடுதல் என்பது தேவைப்படுகின்றது. ஆனால் இங்கு தனி மனிதன் என்பவன் ஒரு பொய்யான அமைப்பாக, இல்லாத அமைப்பாக மாயாவாதிகளால் கருதப்படுகின்றான். அப்படி என்றால் அந்த உண்மையான அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பிரம்மனினுடைய ஒரு அமைப்பாகத்தான் இருக்க வேண்டும். மாயை என்கின்ற சக்தி என்பதும் அந்த பிரம்மனினுடைய ஒரு சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். அது என்ன செய்கின்றது? தன்னை இந்த மாயை என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் தன்னை உட்படுத்திக் கொள்கின்றது. இங்கும் நாம் எதை எதிர்கொள்கின்றோம் என்றால், பிரம்மனினுடைய உண்மையான உணர்வு நிலை, அந்த பிரம்மனுக்குள் ஏற்படக்கூடிய அந்த மாயை என்கின்ற சக்தியினுடைய ஒரு உணர்வு நிலை. எகைன் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு இருதரப்பட்ட உணர்வு நிலை இங்கும் காணப்படுகின்றது. இதுவும் சாத்தியமில்லை. பிரம்மனுக்கு ஒரே விதமான உணர்வு நிலை தான் இருக்க முடியும். ஒரே விதமான உணர்வு நிலை தான் இருக்க வேண்டும். பிரம்மனுக்குள்ளேயே மாயை என்கின்ற ஒரு உணர்வு நிலை இருக்க முடியாது. உணர்வு நிலை இருந்து கொண்டு இத்தகைய அனுபவங்களை அது எதிர்கொள்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரம்மனுக்குள் அந்த அன்டிவைடடா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்க முடியும். பிரம்மனுக்குள்ளேயே மாயை என்கின்ற ஒரு உணர்வு நிலை இருக்க முடியாது. ஸோ எகைன்
நம்ம வந்து எகைன் அண்ட் எகைன் இந்த வாதங்கள் எல்லாம் நமக்கு இட் டசன்ட் கிவ் அ சொல்யூஷன். மீண்டும் மீண்டும் அது குழப்பத்தை தான் ஏற்படுத்துகின்றது. அடுத்தது போகலாம். நான் படிக்கவா? எஸ் மேடம். As a compromise, a basis can be created for a subjective illusion consciousness, illusory world, which is yet part of being, Brahman. In the fourfold status of Brahman mentioned in Upanishads, there is pure self, sleep self, dream self, and waking self. Pure self is superconscient beyond all consciousness. Sleep state, dream state, waking state can be taken as the whole field of Maya. It may be noted, however, that nowhere in the Upanishads is it actually laid down that the threefold status is a condition of illusion. Upanishads affirm that self is Brahman, all is the self, all this that is the Brahman. The transition in the four states can be either seen as a process of illusory creation or as a process of creative self-knowledge, and all knowledge depending on the view we take on them. அடுத்த இதையும் படிச்சிருங்க paragraph. In the inner conditions of dream and sleep states, the self sees the supraphysical realities. There is a transition made from objective waking state to the subjective subliminal states. This transition can be made through a spiritual self-awakening. Then we become aware of the omnipresent reality in all the states. Any abrupt plunge by trance into a mystic sleep or abruptly moving from waking mind to the superconscient would give a false impression that this objective universe is unreal. Thank you, sir. Thank you. இன்னொரு way of telling that இந்த பிரபஞ்சம் என்பது மாயை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வழியிலையும் ஆராய்ந்து பார்க்கலாம். எப்படி என்றால், ஒரு மெய்யான ஒரு பொய்மையான ஒரு உலகத்தை உருவாக்கும் ஒரு பொய்யான உணர்வு நிலை, த இல்யூஷன் கான்சியஸ்னஸ். எப்படி நமக்கு வந்து கனவு ஏற்படுகின்றதோ, எப்படி நமக்கு வந்து அந்த காணல் நீரை காண்கின்றோமோ, அதெல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் இல்யூஷன் கான்சியஸ்னஸ் தானே. அது ஒன்றும் அப்ஜெக்டிவா திடமாக நம்மளால பார்க்க முடியல. ஆனா அது இருப்பது போல தோன்றுகின்றது, அப்புறம் மறைந்து விடுகின்றது. அதுதான் மிராஜ், காணல் நீர் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டிவ் இல்யூஷன் கான்சியஸ்னஸ், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலை எதனுள் உருவாகுகின்றது? அந்த பிரம்மனுடைய ஒரு பகுதியாக உருவாகுகின்றது. அதாவது இது வந்து பகவான் கூறுவது, இது ஒரு கோட்பாட்டில் கூறப்படுகின்றது, இது மாதிரி கூறப்படுகின்றது. இந்த ஒரு கருத்து ஒரு ஆன்மீக கோட்பாட்டில் கூறப்படுகின்றது. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த 4 நிலைகள் இருக்கு இல்லையா, வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட், துரியா. இதுல துரியா என்பதுதான் உண்மையானது, மற்றதெல்லாம் வந்து இல்யூஷன் என்று கூறுகின்றார்கள். சோ அந்த கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார். பிரம்மனினுடைய ஒரு சப்ஜெக்டிவ் இல்யூஷன் கான்சியஸ்னஸ், அதுதான் இந்த மாயையான உலகத்தை காண்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமா? இது எப்படி என்றால், உபனிஷத்துல என்ன கூறுகின்றது? 4 விதமான நிலைகளை கூறுகின்றது. 4 states of consciousness. அது என்ன 4 states of consciousness அப்படின்னா, ஒன்று அனைத்திற்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பியோர் செல்ஃப், சூப்பர் கான்சியஸ் செல்ஃப், துரியா என்று கூறுகின்றோம். அதற்கு அடுத்த நிலையில இருப்பது ஸ்லீப் செல்ஃப், சுஷுப்தி என்று கூறுகின்றோம்.
அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது ட்ரீம் செல்ஃப், ஸ்வப்னா என்று கூறுகின்றோம். அதற்கு அடுத்த நிலையில் இருப்பதுதான் வேக்கிங் செல்ஃப். ஸோ லோவஸ்ட் செல்ஃப்ல இருப்பது தான் வேக்கிங் செல்ஃப். நாம் அனைவருமே இந்த வேக்கிங் செல்ஃப்ல தான் இருக்கிறோம். அது லோவஸ்ட் செல்ஃப். ஸோ சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப் அப்படிங்கிறது த டாப் மோஸ்ட் துரியா, இட்ஸ் பியாண்ட் ஆல் கான்சியஸ்னஸ். அது நாம் விழித்திருக்கும் நிலை, கனவு நிலை, உறங்கும் நிலை, ஆழ் உறக்கம் நிலை, இதெல்லாம் கடந்த நிலையில் இருப்பது. அவர்கள் என்ன கோருகிறார்கள்? அது அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் ஒன்றுதான் ரியல். மற்ற ஸ்டேட்ஸ்ல காணக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் மெய்யான விஷயங்கள் அல்ல. ஆதலால் அத்தகைய அனுபவங்களின் மூலமாக காணப்படும் இந்த பிரபஞ்சமும் ஒரு மெய்யான விஷயம் அல்ல என்று கோருகின்றார்கள். இதற்கு பகவான் என்ன கோருகின்றார்? இதற்கு பகவான் பதில் விளக்கம் தருகின்றார். என்ன கோருகின்றார்? உபநிடதங்களில் எங்குமே இவ்வாறு கூறப்படவில்லை என்று பகவான் கோருகின்றார். உபநிடதங்கள்ல எங்குமே கூறல. இது லேட்டர்ல வந்த கருத்து தான். உபநிடதங்கள்ல விழித்திருக்கும் நிலை பொய்யான நிலை என்றோ, கனவு நிலை பொய்யான நிலை என்றோ, அந்த சுஷுப்தி நிலை பொய்யான நிலை என்றோ, அந்த துரியா என்கின்ற நிலை ஒன்றுதான் மெய்யான நிலை என்றோ கூறவில்லை என்று பகவான் தெளிவாக கூறுகின்றார். உபநிடதங்களில் என்ன கூறப்படுகின்றது? செல்ஃப் பிரம்மன் இருக்கின்றது, அனைத்துமே செல்ஃபாக இருக்கின்றது, எல்லா நிலைகளிலுமே செல்ஃப் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இன் ஆல் த 4 states the self is there. இந்த 4 நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன், விழித்திருக்கும் நிலை, அடுத்தது கனவு நிலை, அடுத்தது ஆழ் உறங்கும் நிலை, அடுத்தது துரியா என்பது ஒரு டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் உண்மையிலேயே என்ன என்றால், இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிவ் செல்ஃப் நாலேஜ். அது கிரியேட்டிவ் செல்ஃப் நாலேஜ். ஒரு லோவர் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு செயல்பாடு தானே ஒழிய அது பொய்யான அமைப்புகள் கிடையாது. இதுதான் உண்மை என்று பகவான் உபநிடதங்களை மேற்கோள் காட்டி கூறுகின்றார். விழித்திருக்கும் போது என்ன நடைபெறுகின்றது? ஒரு அப்ஜெக்டிவ் வேக்கிங் ஸ்டேட், விழித்திருக்கும் நிலையில இருக்கும், எல்லாத்தையும் நம்ம நேரடியா பார்க்கின்றோம். உறங்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலைகளில் போகும்பொழுது எந்த நிலைக்கு செல்கின்றோம்? சப்ஜெக்டிவ் சப்லிமினல் ஸ்டேட்ஸ். சப்ஜெக்டிவா இருக்கின்றது. நம்ம அங்க அடையக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஸ்தூல நிலையில் நாம் எதிர்கொள்வது இல்லை. இந்த டிரான்சிஷன் எப்படி நடைபெறுகின்றது என்றால், ஏதோ அறியாமையில் ஏற்படுவது அல்ல. எப்படி ஏற்படுகின்றது? ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங். விழித்திருக்கும் நிலையிலிருந்து நம்ம துரியம் நிலைக்கு போகும்பொழுது ஒரு ஆன்மீக ரீதியான விழிப்படைதல் மூலமாகத்தான் நாம் இந்த டிரான்சிஷன் கடந்து செல்லும் நிலைகளை நாம் அந்த அனுபவங்களை அடைகின்றோம். அந்த அவ்வாறு செல்லும் பொழுது என்ன உண்மையான அனுபவத்தை நாம் அடைகின்றோம் என்றால், எல்லா நிலைகளிலுமே அந்த எங்கும் நிறைந்திருக்கும் அந்த மெய்மையை நாம் காண்கின்றோம். ஆம்னிபிரசன்ட் ரியாலிட்டி இன் ஆல் ஸ்டேட்ஸ். ஏன் இந்த தவறு ஏற்படுகின்றது? அந்த விழித்திருக்கும் நிலையிலிருந்து அந்த விழித்திருக்கும் நிலை இதெல்லாம் பொய்யான விஷயங்கள், சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் ஒன்றுதான் மெய்யான நிலை என்கின்ற ஒரு தவறான முடிவு. எதனால் அந்த தவறான ஒரு முடிவுக்கு வருகின்றோம் என்றால், இந்த கிராஜுவல் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அவேக்கனிங், விழித்திருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைன்னு ஒரு கிராஜுவலா போகாம டைரக்டா இஃப் யூ பிளஞ்ச் இன்டு த சூப்பர் கான்ஷியஸ், இந்த துரியம் என்கின்ற நிலைக்கு டைரக்டா எந்த விதமான ஒரு படிநிலைகளையும் கடக்காமல் நேரடியாக திடீரென்று அந்த உச்சக்கட்ட நிலைக்கு செல்லும் பொழுது என்ன அனுபவம் ஏற்படுகின்றது என்றால், அந்த நிலை ஒன்றுதான் உண்மை, முந்தைய நிலைகள் எல்லாம் பொய்யான நிலைகள் என்கின்ற ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எனி abrupt plunge by trance into a mystic sleep or abruptly moving from waking mind to the superconscient would give a false impression that this objective universe is unreal அப்படிங்கிறார்.
அதனால்தான் இந்த இன்டெகிரல் யோகால வந்து அந்த சமாதி நிலை என்பதற்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. மதர்லாம் போயிருக்காங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதாவது இது கிராஜுவலா போகும்பொழுது எல்லா நிலைகளிலுமே நம்ம ரியாலிட்டியோட தொடர்பு கொண்டு போகும்பொழுது அங்க ப்ராப்ளம் வராது. அப்ரப்டிவா அந்த நிலைக்கு செல்லும் பொழுது இது மாதிரி ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் நமக்கு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் பகவானும் அன்னையும் அந்த சமாதி ஸ்டேட் அப்படிங்கிற அனுபவத்தை வந்து நாம் ஜாக்கிரதையோடு அணுக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். All the solutions seen so far do not bridge the gap between the reality and the cosmic illusion. Only a process of their coexistence is indicated without any convincing power. The original contradiction of static reality and the phenomenal multiplicity, that is, dual status of being, is eliminated by creating another contradiction of real one and an illusory many, that is, dual status of consciousness. The original assumption of an immutable, static one must be incomplete, though it is the first statement and an indispensable foundation. It must be seen together with the possibility of an eternal oneness supporting an eternal many in moment. அடுத்ததையும் படிச்சிருங்க மேடம். If there can be dual or manifold status of consciousness of Brahman, it is one real and another illusory. It is possible that it can have many status of being. Extending the above truth, we arrive at the fact that the cosmic consciousness is an experience of some truth of the absolute and not a creative illusion. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ இது வரைக்கும் பார்த்த தீர்வுகள் வெவ்வேறு ஹைப்போதெட்டிக்கல் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்பர் 1 வெவ்வேறு ஆன்மீக கோட்பாடுகளில் இந்த மாயையை ஆதரிக்கும் வண்ணம் அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றன. சில கருத்துக்கள் வந்து ஹைப்போதெட்டிக்கலா பகவானே கையில் எடுத்துக்கொண்டு அவர் அதற்கு பின்னால் உண்மை இருக்க சாத்தியம் இருக்கின்றதா என்பதை ஆராய்கின்றார். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வருகின்றோம் என்றால், இத்தகைய இவைகள் எல்லாம் வந்து இந்த நம்ம சோ கால்டு இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கேப், அந்த ரியாலிட்டிக்கும் அந்த காஸ்மிக் இல்யூஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த பிளவை வந்து அது இணைக்க முடியவில்லை என்று கூறுகின்றார். அந்த ரியாலிட்டிக்கும் அந்த காஸ்மிக் இல்யூஷனுக்கும் என்ன அந்த தொடர்பு இருக்கின்றது என்பதை, அதற்கான தீர்வை இவைகள் அனைத்தும் வழங்கவில்லை. எது காணப்படுகின்றது என்றால், இது அப்படிதான் இருக்கும், மாயையாக இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் வலியுறுத்தப்படுகின்றதை ஒழிய அந்த இது இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இணைப்பு, என்ன ஒரு தொடர்பு, அதை வந்து கூற முடிவதில்லை. ஒரிஜினலா என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னா, அடிப்படையில ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அடிப்படையில என்ன முரண்பாடு இருக்கின்றது? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், ஸ்டாட்டிக் ரியாலிட்டி. அதே போல பல்வேறு அமைப்புகளை கொண்ட, வெளிப்பாடுகளை கொண்ட இந்த பிரபஞ்சம், ஃபினாமினல் மல்டிப்ளிசிட்டி. இதுதான் அடிப்படையில் காணக்கூடிய ஒரு முரண்பாடு. ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன், நிலையாக இருக்கக்கூடிய பிரம்மன், பன்முகங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம். இது வந்து ஒரு ஒரிஜினல் கான்ட்ரடிக்ஷன், ஆதியான நிலையில் காணப்படும் முரண்பாடாக காணப்படுகின்றது. இந்த முரண்பாடை தீர்ப்பதற்காக வேறொரு முரண்பாட்டை மாயாவாதிகள் தோற்றுவித்தார்கள். அது என்ன வேறொரு முரண்பாடு என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையாக இருக்கக்கூடிய மெய்மை, அது மெய்மையானது என்றும், இந்த பன்முக தோற்றங்களை உடைய அந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அமைப்புகள் பொய்யான தோற்றங்கள் என்றும் வேறொரு முரண்பாட்டை அவர்கள் தோற்றுவித்தார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு முரண்பாட்டை சரி செய்வதற்காக, தீர்ப்பதற்காக வேறொரு முரண்பாட்டை மாயாவாதிகள் தோற்றுவித்தார்கள் என்று பகவான் கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? அடிப்படை என்பது உண்மைதான். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் வந்து
எவ்வித மாற்றங்களையும் அடையாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, ஏகமாக இருப்பது என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஒரு கருத்து மாத்திரமே முழுமையாக கருத்தாக இருக்க முடியாது. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பட் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் என்று கூறுகின்றார். அது தவிர்க்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படை. ஆனால் அது முழுமையானது அல்ல. எது முழுமையானது? அதனுடனேயே வேறொரு கருத்தையும் நாம் உண்மையையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். என்ன கருத்து உண்மை என்றால், அந்த சாஸ்வதமாக இருக்கும், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் இங்கு பலவாறாக காணப்படும் இயக்கங்களை கொண்ட அமைப்புகளை, அதுதான் அதற்கு பின்னால், அவைகளுக்கு பின்னால் அடித்தளமாக இருந்து ஆதரவளிக்கின்றது என்கின்ற உண்மையையும் நாம் அதனுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்போதான் கம்ப்ளீட் ஆகும். அதர்வைஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் வில் பர்சிஸ்ட் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? இந்த பிரம்மனுக்கு ஹைப்போதெட்டிக்கலா 2 விதமான உணர்வு நிலையில் இருக்கும். ஒரு உணர்வு நிலை உண்மையான உணர்வு நிலை, ஒரு உணர்வு நிலை அந்த மாயை காணும் உணர்வு நிலையாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். அந்த கூற்றை நாம் ஏற்றுக்கொள்ளும் தருணம், ஏன் பிரம்மனுக்கு ஏகமாக இருக்கக்கூடிய நிலையும் பன்முக நிலையில் காணக்கூடிய நிலையும் சாத்தியமில்லை என்று ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பிரம்மன் ஏகமாகவும் இருக்கும், பன்முக வடிவங்களை தாங்கிய வண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் பன்முக தோற்றங்களை தாங்கிய வண்ணமாகவும் இருக்கும். இதையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த உண்மையை நாம் கொண்டு விட்டால் என்ன முடிவுக்கு வருகின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சம் குறித்த அனுபவம், அது குறித்த உணர்வு நிலை என்பது உண்மை. The cosmic consciousness is an experience of some truth of the absolute. அது ஒரு மாயினால் உருவாக்கப்பட்டது அல்ல என்கின்ற உண்மைக்கு நாம் வருகின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். சார் பட்டுங்களா? எஸ் மேடம். Adi Shankara's philosophy affirms a qualified reality for Maya. It accounts for our sense of reality of the universe and at the same time a certain unreality of life and phenomena. A distinction is made between the two orders of reality, absolute eternal and relative temporal reality of the pure being of Brahman and the reality of Brahman in Maya. Brahman as the individual is subjected to Maya and in the end releases the individual into his eternal and true being. The universe and its existences are real for experiences. Sorry, sir. The universe and its experiences are real for consciousness in time, and that consciousness is real. But that reality may be of lesser order or partly real, partly unreal, or an unreal reality. If they are a true reality, there is no place for illusion. If they are partly real, partly unreal, they can be due to an ignorance or a mixed knowledge and ignorance that needs to be explained. அடுத்ததையும் படிச்சிருங்க. Okay, related தான். Okay, sir. Once reality is admitted, it should be a true reality, though within limits. Manifestation on the surface is a more restricted reality than the manifested. That is not a sufficient reason for it to be set aside as unreal. Mind is an instrument of ignorance. When it withdraws from its constructions, it is forced to regard the universe as unreal. The gulf between its ignorance and the supreme truth disables it from discovering the true connection between the transcendent reality and the cosmic reality.
In a higher state of consciousness, that is supramental, this difficulty disappears. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ பகவான் அடுத்தது அந்த ஆதிசங்கரனுடைய அந்த கோட்பாட்டையே பகவான் அது குறித்து கூறுகையில் பகவான் என்ன கூறுகின்றார்? ஆதிசங்கரர் இந்த பிரபஞ்சத்தினுடைய மெய்மைத்தன்மையை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார் என்றால், ஒரு நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்கின்றார். நிபந்தனையோடு வழங்கப்பட்ட ஒரு மெய்மைதான் அவருடைய கோட்பாட்டில் காணப்படுகின்றது. குவாலிஃபைடு ரியாலிட்டி ஃபார் மாயா. அது என்ன குவாலிஃபைடு ரியாலிட்டி? இந்த பிரபஞ்சத்துல நாம் இருக்கிற வரைக்கும் அது உண்மையாக காணப்படுகின்றது. அதில் காணப்படும் அனுபவங்கள் எல்லாம் உண்மை. இந்த பிரபஞ்ச சார்ந்த அனுபவங்களில் நாம் மூழ்கி இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையாக காணப்படுகின்றது. அதே சமயம் the moment we realize the Brahman within us, then இந்த என்டையர் பிரபஞ்சமும் ஒரு பொய்யான விஷயமாக காணப்படுகின்றது. ஆகையினால ஆதிசங்கரர் என்ன கூறுகின்றார்? he affirms a qualified reality. qualified realityனா அதுல இருக்கிற வரைக்கும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு அது உண்மையாகத்தான் காணப்படுகின்றது. the moment he realizes the Brahman within, then the entire universe becomes an unreality. So it is a qualified reality. அதுல இருக்கிற வரைக்கும் அது உண்மை. the moment you withdraw from that and realize the Brahman within, then it becomes an unreality. இதுதான் ஆதிசங்கரனுடைய கருத்து. சோ என்ன அங்க காணப்படுகின்றது? இரண்டு விதமான நிலைகள், அந்த ரியாலிட்டியிலேயே ரெண்டு விதமான நிலைகள் காணப்படுகின்றன. ஒன்று அந்த அறுதியான சாஸ்வதமான நிலை பிரம்மன். அடுத்தது சார்புடைய தற்காலிகமான நிலை, காலத்திற்குட்பட்ட நிலை, அப்சல்யூட் இட்டர்னல் அந்த பிரம்மன். ரிலேட்டிவ் டெம்பரல், காலத்திற்குட்பட்ட நிலை. இந்த இரண்டு ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அங்க காணப்படுகின்றது. ஒரு இரண்டு படிநிலைகள், இரண்டு கிரடேஷன்ஸ் அந்த சங்கரனுடைய மாயாவாதத்தில் காணப்படுகின்றன. the reality of pure being of Brahman, the reality of Brahman in Maya. அதாவது தனிப்பட்ட மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அந்த மாயைக்குள் இருக்கும் பிரம்மன் என்கின்ற இரண்டு நிலைகள் காணப்படுகின்றன. அந்த பிரம்மன், தனிப்பட்ட மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பிரம்மன் அந்த மாயைக்கு உட்பட்டு இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அந்த தனி மனிதனை அந்த மாயையிலிருந்து விடுவிக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சமும் சரி, அதில் காணப்படும் அனுபவங்களும் சரி, அது அந்த காலத்திற்கு உட்பட்டு இருக்கும் உணர்வு நிலையை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான அனுபவங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பிரபஞ்சம், அதில் காணப்படும் அனுபவங்கள் எல்லாம் காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் அந்த உணர்வு நிலைக்கு உண்மையான அனுபவங்கள். அந்த நிலை ஒரு அந்த ஆர்டர்ல ஒரு லோவர் லெவல்ல இருக்கலாம், லெசர் ஆர்டர்ல இருக்கலாம், பார்ட்லி ரியல் பார்ட்லி அன்ரியல்னு இருக்கலாம். ஆனால் அதில் காணக்கூடிய அனுபவம் என்பது உண்மை. எல்லாமே ட்ரூ ரியாலிட்டி அப்படின்னா அந்த இல்யூஷனுக்கு இடம் எல்லாம் போயிடும். பார்ட்லி ரியல் பார்ட்லி, இப்ப எல்லாமே ட்ரூ ரியாலிட்டி அப்படின்னா அங்க என்ன கூறப்படுகின்றது? குவாலிஃபைட், சங்கரனுடைய கருத்துல குவாலிஃபைட் ரியாலிட்டி, பகுதி உண்மை, பகுதி இங்க இருக்கிற வரைக்கும் அது உண்மை. the moment you realize that this becomes false என்கின்ற ஒரு குவாலிஃபைடு ரியாலிட்டி, இரண்டு நிலைகள் காணப்படுகின்றன. ஒரு நிலை the reality of pure Brahman, ஒரு நிலை the Brahman in Maya என்கின்ற இரண்டு நிலைகள் அங்கு காணப்படுகின்றன. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சமும் சரி, அதில் காணப்படும் அனுபவங்கள்லாம் அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை பொறுத்த வரைக்கும் உண்மைதான்.
அந்த உண்மை வந்து அந்த ஒரு லெசர் ஆர்டர்ல இருக்கலாம், பகுதி உண்மையாக இருக்கலாம், அல்லது பகுதி உண்மையற்றவையாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா அது முழுமையாக உண்மையாக இல்லாம இருக்கலாம். முழுமையாக உண்மையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ட்ரூ ரியாலிட்டி இருந்தது அப்படின்னா அந்த இல்யூஷன் என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்க என்ன காரணம்? இல்யூஷன் என்று கற்பிக்கப்படுகின்றது. எதனால் கற்பிக்கப்படுகின்றது? ஒரு பகுதி உண்மையாகவும் ஒரு பகுதி உண்மையற்றதாகவும் காணப்படுகின்றது. அதனால்தான் இந்த பிரபஞ்சம் என்பது பொய்யான விஷயமாக கற்பிக்கப்படுகின்றது. இது என்ன காரணத்தினால் இவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது மாயையாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் அல்ல, நம்முடைய அறியாமை, ஞானமும் அறியாமையும் கலந்த நிலையில் நாம் இருப்பதனால்தான் அவ்வாறு காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? ஒன்ஸ் நீங்க ரியல் இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நீங்க ரியல்னு அட்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சங்கரனுடைய மாயாவாதத்திலேயே அதற்கு வகை செய்யப்படுகின்றது. ஒன்ஸ் ரியாலிட்டி அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா இட் ஷுட் பி a ட்ரூ ரியாலிட்டி தோ வித்தின் த லிமிட்ஸ். அங்க வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல எப்படி நடைபெறுகின்றது என்றால், இந்த உலகத்தில் காணப்படும் மேற்புற அமைப்புகள்ல அந்த மேனிஃபெஸ்டேஷன் பரம்பரையினுடைய வெளிப்பாடு முழுமையாக நடைபெறுவதில்லை, அது பகுதியாகத்தான் நடைபெறுகின்றது. அதனால்தான் நாம் காணும் விஷயங்கள் வந்து பகுதி உண்மையாகவும் பகுதி பொய்யாகவும் பார்க்கின்றோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரே காரணத்திற்காக நீ வந்து எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி தள்ள முடியாது, மாயை என்று ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கிறார். எல்லாத்தையும் யூ cannot set aside as unreal அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், மைண்ட் வந்து இட் இஸ் an instrument of ignorance, அறியாமைக்கு உட்பட்ட ஒரு சாதனமாக இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு நேரடியாக அந்த உச்சகட்ட பிரம்ம நிலை அடையும் பொழுது என்ன முடிவுக்கு தள்ளப்படுகின்றது என்றால், தன்னுடைய முந்தைய அனுபவங்களை எல்லாம் பொய் என்று அது ஒதுக்குகின்றது. இது இத்தகைய ஒரு முரண்பாடு மனதினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு கோளாறு தானே ஒழிய உண்மை அதுவல்ல. இது மனதை கடந்து இருக்கும் ஒரு உணர்வு நிலையில் இந்த கோளாறு, இந்த குறைபாடு சரி செய்யப்படுகின்றது. ஹையர் ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல்ல இந்த டிஃபிகல்ட்டி இது மறைந்து விடுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கவா? எஸ். Universe is condemned as ultimately unreal, a perishable form imposed on the formless and imperishable. The analogy of earth and the pot made out of it does not prove the above point. It rather confirms the fact that the pot is as real as the earth. Pot is the form of manifestation of earth substance. It may pass out of manifestation, yet it is real. The power of manifestation is inherent in Brahman. The cosmic and the transcendent are different orders of the same reality. Time is as real as timeless eternity. It is a relation of dependence and not a relation of contradiction. We cannot cancel the dynamic side of the absolute. Dynamic side is as true as the static side of Brahman. Practical truth of things cannot be treated as unreal reality because they are practical. It is a motion of dynamic activity of spiritual truth. We cannot accept that as a silent and inactive status. We cannot accept that a silent and inactive status is the eternal's true and whole being. An inherent dynamic force of the Absolute has brought it into being, the cosmic reality. Its creations must be real and not illusions. அடுத்ததையும் படி. It is wrong to conclude that temporary forms are unreal, because the energy of being is real. The forms made by the energy are forms of the being. The status of the being, the stable side of the being, and the eternal dynamic force of the being are both real and simultaneous. தேங்க்யூ.
பகவான் இறுதியாக இந்த கடைசி பேராகிராஃப்ஸ்ல கடைசி 3ல இந்த இந்த சாப்டர்ல இந்த போர்ஷன்ல வந்து இறுதியாக ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பொய்யான விஷயம் என்று ஒதுக்கப்படுகின்றது, ஒரு அழியக்கூடிய விஷயமாக ஒதுக்கப்படுகின்றது. அழியக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது அந்த வடிவங்களற்ற அழியா தன்மை கொண்ட அந்த பிரம்மனின் மீது செயற்கையாக ஒரு ஒரு அமைந்த ஒரு பொருத்தப்பட்ட ஒரு பொய்யான விஷயம். ஒரு மெய்யான விஷயம் அடியில இருக்கு. அந்த மெய்யான விஷயம்தான் பிரம்மன். அது வடிவங்களற்றது, அழிவற்றது. அதன் மேல் அழியக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்பது பொருத்தப்பட்டுள்ள இருக்கின்றது என்று மாயாவாதிகள் கூறுகின்றார்கள். இதற்கு ஓமையாக என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த மண், பூமி, அதுதான் சாஸ்வதமான விஷயம். அதிலிருந்து செய்யக்கூடிய அந்த மண் பானை என்பது அழியக்கூடிய விஷயம். அதுபோலத்தான் வந்து இந்த பிரபஞ்சம் என்பது அழியக்கூடிய விஷயமாக சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு மேலே இருக்கின்றது என்று அவர்கள் அத்தகைய ஒரு ஒப்புவமை மேற்கோள் காட்டுகின்றனர். பகவான் அதே உவமை எடுத்துக்கொண்டு என்ன கூறுகின்றார், அதை அவ்வாறு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். என்ன கூறுகின்றார், இந்த ஓமையினால் என்ன உண்மை தெரிய வருகின்றது என்றால், இந்த பானை என்பது, அந்த பூமி என்பது, அந்த மண், பூமியில் இருக்கக்கூடிய மண், பூமி, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை இந்த பானை என்பதும் அந்த உண்மைதான் தெரிய வருகின்றதே ஒழிய பூமி மட்டுமே உண்மை என்றும் அந்த பானை என்பது அன்றியல் என்கின்ற உண்மை இந்த ஒப்புமையினால் நமக்கு விளக்கப்படுவதில்லை. எந்த உண்மை என்றால் இதுதான் உண்மை. பூமி என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த மண்ணிலிருந்து செய்யப்படும் அந்த பானை என்பதும் உண்மை. பானை என்பது வடிவம், அதனுடைய வெளிப்பாடு. அது அந்த வெளிப்பாட்டிலிருந்து செல்லலாம், மீண்டும் வரலாம். ஆனால் அந்த வெளிப்பாடினுடைய சக்தி எப்பொழுதுமே அந்த பூமியினுள் இருக்கின்றது. அதே போலத்தான் பிரம்மன், பிரம்மனுள் எது இருக்கின்றது என்றால் the பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தும் சக்தி பிரம்மனுள் எப்பொழுதுமே இருக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது, பிரபஞ்சமாக இருக்கின்றது, தனிமனிதனாக இருக்கின்றது. இதெல்லாம் வந்து சேம் படிநிலைகள், வெவ்வேறு படிநிலைகள். ஒரே மெய்மை வெவ்வேறு படிநிலைகளாக காணப்படுகின்றன. பிரபஞ்சம், தனிமனிதன் என்பதெல்லாமே காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மெய்மை, காலத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்மை. காலத்தை கடந்திருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அமைப்பு தான் காலத்திற்கு உட்பட்ட மெய்மையாக காணப்படுகின்றது. இந்த காலத்திற்கு உட்பட்டு இருக்கும் அமைப்பு காலத்தை கடந்து இருக்கும் அமைப்புடன் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை தான், ஒன்றுடன் ஒன்று முரண்படுவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அந்த பரம்பொருளினுடைய செயல்படும் அந்த பகுதியை நாம் ஒதுக்க முடியாது, டைனமிக் சைடை ஒதுக்க முடியாது. வெறும் பிரம்மன் வந்து ஸ்டாட்டிக்காக நிலையாக இருப்பது, செயல்படாத நிலையில் இருப்பது என்பது அது மாத்திரம்தான் உண்மை என்று செயல்படும் நிலையில் உள்ள இந்த பிரபஞ்சத்தை ஒதுக்க முடியாது. அந்த சைலண்ட் அண்ட் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த எட்டர்னல், அது ஒன்றுதான் உண்மை என்றும், செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அத்தகைய அமைப்புகளை தாங்கியிருக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது பொய் என்று ஒதுக்க முடியாது. ஏனென்றால் இந்த செயல்படும் அமைப்புகளை கொண்ட இந்த பிரபஞ்சம் எந்த சக்தியினால் செயல்படுகின்றன என்றால் அந்த டைனமிக் ஃபோர்ஸ் ஆஃப் த அப்சல்யூட், அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய ஒரு செயல்படும் ஒரு சக்தியின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுகின்றது. ஆகையினால் அத்தகைய சக்தியினால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துமே உண்மையாகத்தான் மெய்யான விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய
ஒரு பொய்யான விஷயங்களாக இருக்க முடியாது. ஆகினால் பகவான் இங்க என்ன இந்த 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 சினாப்சிஸ்ல என்ன ஒரு முடிவுக்கு வருகின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய நாம் எண்ணக்கூடிய தற்காலிக வடிவங்கள் எல்லாமே பொய்யான விஷயங்கள் என்பது உண்மை கிடையாது. we cannot conclude that. என்ன காரணம் என்றால், எல்லாமே அந்த சக்தியினால், அந்த டைனமிக் ஃபோர்ஸ் ஆஃப் த எட்டர்னல், அதனால் உருவாக்கப்பட்டவை. எப்படி அந்த சாஸ்வதமான அமைப்பு உண்மையோ, அதனுடைய சக்தியினால் உருவாக்கப்பட்ட அனைத்துமே உண்மைதான். அது இவ ஒரு பொய்யான அமைப்பு கிடையாது, இல்யூஷன்ஸ் கிடையாது. இந்த கருத்தை தான் பகவான் இந்த இந்த பார்ட் ஆஃப் த சினாப்சிஸ்ல வருகின்றது. அடுத்தது இதற்கு சொல்யூஷன் என்ன, எப்படி இதை அணுக வேண்டும் என்பதை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஏதும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதுக்கு இல்லைன்னா நம்ம we can close the session. சார், எஸ் சார். அசோகன் சார். எஸ் சார். இது இந்த பீரியட்ஸ் பேராகிராஃப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஒரு ரிமார்க் ஒன்று, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது பார்ஷியலா தான் இருக்கு, இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னீங்க சார். அது எனக்கு புரியல. பார்ட்லி ரியல் பார்ட்லி அன்ரியல்ங்கிற மாதிரி ஃபுல்லா, அதாவது கம்ப்ளீட்டா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட், இட் இஸ் ஒன்லி பார்ஷியல் அப்படின்னு சொன்னீங்க. அது கரெக்ட். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பரம்பொருள் இருக்கின்றது, டிவைன் இருக்கின்றது, பிரம்மன் இருக்கின்றது. இந்த டிவைன் தான் எல்லா நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் மேற்புறத்தில் பார்க்கும் பொழுது டிவைனுடைய வெளிப்பாடு முழுமையாக காணப்படுவதில்லை. இட் இஸ் அ ஃபேக்ட். மேற்புறத்தில் காணப்படும் பொழுது அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் முழுமையாக காணப்படுவதில்லை. எப்படி காணப்படுகின்றது? ஒரு ஹோல் ரியாலிட்டியாக இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் ரியாலிட்டியாக காணப்படுகின்றது. இது உண்மை. இப்போ ஹோல் ரியாலிட்டியாக காணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நேரடியாக மேட்டர்ல டிவைனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் நம்மால மேட்டர்ல டிவைனை பார்க்க முடிவதில்லை? நம்மால ஏன் அந்த நம்ம காணக்கூடிய விஷயங்கள்ல டிவைனை ஏன் நம்ம பார்க்க முடியல? பிகாஸ் the manifestation is not complete. அதனுடைய full manifestation இல்ல. full manifestation என்னதுன்னா, whatever we see nothing but the divine. We will also be divine. இல்லையா? ஓகே சார், ஓகே. If it is a full manifestation, automatically we will be the divine. Whatever we see becomes the divine. Everything becomes a divine. But it's not so. In the இது ஒரு transitory period. இந்த பீரியட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, the divine manifestation restricted-ஆ இருக்கு. ஆனால் பகவான் என்ன கோருகின்றார்? அந்த ஒரே காரணத்திற்காக நீ அது பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இல்லையா? இப்ப சூரியன் வெளியில வருது அப்படின்னா, நம்மளுடைய சூரிய உதயம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டை தான் நம்மளுக்கு வருது. அதுக்காக நம்ம யூ கான் சே தட், இல்ல மேகங்கள்ல மறந்துருக்கு அப்படிங்கிறதுனால யூ கான் சே த சன் இஸ் நாட் தேர். இல்லையா? அதே போலதான் மேனிஃபெஸ்டேஷன் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு ஒரே காரணத்தினால டிவைன் மேனிங் இது எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஹிடன் டிவைனிட்டி தான் அப்படி சொல்றீங்க. ஏமா, ஹிடன் டிவைனிட்டி தான், தட் இஸ் ட்ரூத். அது ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, பிகாஸ் நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் அது பார்க்க முடியல. பட் ஒன்ஸ் யூ அட்டைன் a higher consciousness, you can see the manifestation in its full form. அந்த வேர்டோட அர்த்தத்தை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ கரெக்ட், கிளியர். Thank you சார். Thank you, thank you.
we can close the session.